Good morning students. Now we discussed about 10th standard social science subject geography lesson 3 India agriculture. Continuation of this lesson 3.2 irrigations. Watering of agricultural plants through artificial means is called irrigations. Okay. இந்த வேளாண்மை பயிர்களுக்கு வந்து செயற்கையான முறையில் நம்ம வந்து நீரை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா நீர்ப்பாசனம், அதாவது இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Being a hot country with seasonal and irregular rainfall, it always needs irrigation to carry out agricultural activities during dry period. அதாவது இந்தியா போன்ற அதிக வெப்பத்தையும் சீரற்ற பருவ காலம் மழைப்பொழிவையும் இருக்கிறதுனால வறண்ட காலங்களில் வேளாண்மை நடவடிக்கை மேற்கொள்கிறதுக்கு நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன். In India, different sources of irrigations are used depending upon the topography, soils, rainfall, availability of surface or groundwater, nature of rivers, whether perennial or non-perennial river, recruitment of crops, etc. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தோற்றம், மழை, மண், மழைநீர், அடுத்தது நிலநீர், நிலத்தடி நீர் இருப்பு, ஆற்றினுடைய இயல்பு, வற்றும் ஆறுகளாக இருக்கலாம் அல்லது வற்றாத ஆறுகளாக இருக்கலாம். ஓகேவா? இதையெல்லாம் அடிப்படையில் தான் நாம் என்ன பண்ணுறோன்னா பயிர்களுக்கு வேண்டுங்கிற அந்த நீர்ப்பாசன வசதி அப்படிங்கிறத நாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? த மெயின் சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் யூஸ்டு இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஆர் கேனல் இரிகேஷன், வெல் இரிகேஷன் அண்ட் டேங்க் இரிகேஷன்ஸ். நாம் வந்து பல்வேறு வகையான நீர்ப்பாசன வசதிகள் அப்படிங்கிறது நம்மளுடைய பயன்பாட்டில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேனல் இரிகேஷன், கேனல் அப்படின்னா கால்வாய் பாசனம், வெல் இரிகேஷன் அப்படின்னா கிணற்று பாசனம், டேங்க் இரிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏரி பாசனம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஏரியா அண்டர் இரிகேஷன், இரிகேஷன்ஸில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேனல் இரிகேஷன் 24%, டேங்க்ஸ் அதாவது ஏரிகள் மூலமாக 3%, டியூப்வெல் இரிகேஷன்ஸ் 46%, டியூப்வெல் அப்படிங்கிறது போர்வெல். ஓகேவா? அதர் வெல்ஸ் 16%, அதர் சோர்சஸ் 11%. ஓகேவா? ஃபர்ஸ்ட் we discussed about the canal irrigation. It is the second most important sources of irrigation in our country. நம்ம நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கால்வாய் பாசனம் அப்படிங்கிறது ரெண்டாவது முக்கியமான நீர்ப்பாசன அமைப்பு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? கேனல்ஸ் ஆர் எஃபெக்டிவ் சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் இன் ஏரியாஸ் ஆஃப் லோ லெவல் ரிலீஃப், டீப் ஃபெர்டைல் சாயில்ஸ், பெர்னியல் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் எக்ஸ்டென்சிவ் கமாண்ட் ஏரியாஸ். அதாவது தாழ்வான சமமான நிலப்பகுதி, பருமன் மிகுந்த வளமான மண், வற்றாத நீர் மூலங்கள், அதிகமாக நீர்பிடிப்பு பகுதிகளை கொண்டதுக்கு வந்து கால்வாய் பாசனம் அப்படிங்கிறது முக்கிய ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால்வாய் பாசனத்தை நாம் 2 டைப்பாக பிரிப்போம். ஓகேவா? த கேனல்ஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்யூடேஷன்ஸ் கேனல்ஸ் அண்ட் பெரினியல் கேனல்ஸ். ஓகேவா? அதாவது வெள்ளப்பெருக்கு கால்வாய், வற்றாத கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம். Inundations channels. In this, water is taken out directly from the rivers without making any kind of barrage or dams. ஓகேவா? இந்த வகை கால்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஆற்று தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக அப்படியே மோட்டரை போட்டு அந்த ஆற்று தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்குவாங்க. சரியா? இதில் வந்து பேரேஜோ ஒரு அணைக்கட்டோ அல்லது ஒரு குறுக்கணையோ கட்டி அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி எடுக்க மாட்டாங்க. சரியா? எந்த தடுப்பணையும் இல்லாமல் தண்ணியை வந்து அந்த ஆற்றுலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம், வெள்ளப்பெருக்கு கால்வாய். Such canals are useful for the diversion of flood water from the rivers and remain operational during rainy seasons. இந்த மாதிரி நம்ம வந்து வெள்ள காலங்களில் தண்ணியை வந்து மோட்ரு போட்டு எடுக்கிறதுனால வெள்ளம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுத்தாமல் நாம் என்ன பண்ணுறோன்னா தண்ணியை வந்து நம்ம திசை திருப்பி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ தான் பயன்படுத்துவாங்கன்னா மழை காலங்களில் மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து பெரினியல் கேனல்ஸ். தேர் ஆர் டெவலப்டு ஃப்ரம் பெரினியல் ரிவர்ஸ் பை கன்ஸ்ட்ரக்டிங் பேரேஜ் டு ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வற்றாத நதிகளுக்கு குறுக்க அணைகளை கட்டி நீருடைய போக்கை வந்து சீர்படுத்தி பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வருது. சரியா? about 60% of the canal irrigated area falls in the northern place of India. ஓகேவா?
இந்த பெருநியர் ரிவர் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கால்வாய் பாசத்துக்கு வட இந்திய சமவெளிகளில் தான் அதிகமாக காணப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பெருநியர் ரிவர்ஸ் ஆர் ஃப்ளோ இன் நார்த் இந்தியா. ஓகேவா, அதிகமாக வற்றாத நதிகள் எங்கே ஓடுதுன்னா நமக்கு வந்து நார்த் இந்தியாவில் தான். கங்கை, யமுனை, சரியா, அண்ட் பிரம்மபுத்திரா, இந்த கேனல்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து வெல் இரிகேஷன்ஸ். ஓகேவா, வெல் இரிகேஷன்ஸ் அப்படிங்கும்போது எ வெல் இஸ் எ ஹோல் ஆர் trough usually vertical excavated in the earth for bringing groundwater to the surface. வெல் அதான் கிணறு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த கிணறு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? புவியில் செங்குத்தாக தோணப்படக்கூடிய ஒரு பள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது ஆழ்துளை மூலமாக நிலத்தடி நீரை புவியுடைய மேல் பரப்புக்கு நம்ம கொண்டு வர்றது தான் வந்து வெல் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெல் இரிகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன். பாசனத்திலேயே ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணற்று பாசனம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் எ சீப், டிபெண்டபிள் அண்ட் பாப்புலர் சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் இன் த கண்ட்ரி. இது வந்து நாட்டில் மலிவான நம்பகமான நீர்ப்பாசன ஆதாரம் அப்போ நம்ம நாட்டில் இருக்குது. வெல் இரிகேஷன் இஸ் unavoidable in the region of low rainfall and becomes an essential one where the canals and dams irrigation are not available. மழைப்பொழிவு குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வெல் இரிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பாசனம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏரி பாசனமும் கால்வாய் பாசனமும் இல்லாத இடங்களில் இந்த வெல் இரிகேஷன், ஓகேவா, அது வந்து ரொம்ப முக்கியமாக செயல்படுது. வெல் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ். வெல் இரிகேஷனை நம்ம ரெண்டு வகையாக பிரிப்போம். ஒன்று ஓப்பன் வெல், இன்னொன்று வந்து டியூப் வெல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திறந்த வெளி கிணறு, இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ஆழ்துணை கிணறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது போர்வெல் அப்படிங்கிறத டியூப் வெல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஓப்பன் வெல், this type of irrigation is widely practiced in the areas where groundwater is sufficiently available. ஓகேவா, நிலத்தடி நீர் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வகையான பாசனம் அப்படிங்கிறது பயன்படுது. அப்போ எந்தெந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the area are in Ganga plain, delta and region of Mahanadi, Godavari, Krishna, Kaveri and part of Narmada and Tapti valleys. ஓகேவா, இந்த பாசனம் வந்து கங்கை சமவெளி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதை, தபதி போன்ற பள்ளத்தாக்கு பகுதிகளில் வந்து அதிகம் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டியூப் வெல்ஸ். Tube wells are developed in the area of low water table, sufficient power supply and soft subsurface geological units. ஓகேவா. ஆழ்துறை கிணற்று பாசனம் அப்படிங்கிறது நிலத்தடி நீர் மட்டம் குறைவாக உள்ள பகுதிகள், மின் மிகை பகுதிகள் கொண்ட மென் பாறைகள் கொண்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படுது. டியூப் வெல்ஸ் ஆர் ப்ராமினென்ட்லி இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ் அண்டு தமிழ்நாடு. அதிகமாக ஆழ்துளை கிணறுகள் எங்கெல்லாம் காணப்படுதுன்னா குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ் அண்டு தமிழ்நாடு, இந்த இடங்கள்லாம் அதிகமாக காணப்படுது. ஓகேவா. நெக்ஸ்ட் டேங் இரிகேஷன்ஸ். எ டேங் இஸ் எ நேச்சுரல் ஆர் மேன்மேடு ஹோல் ஆஃப் த சர்ஃபேஸ் டெவலப்டு பை கன்ஸ்ட்ரக்டிங் எ ஸ்மால் பண்ட் அரவுண்ட் இட் அக்ராஸ் எ ஸ்ட்ரீம். இந்த ஏரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புவியுடைய மேல் பரப்பில் இயற்கையாகவோ அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்நில நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்டு டு கலெக்ட் அண்ட் ஸ்டோர் வாட்டர் ஃபார் இரிகேஷன் அண்ட் அதர் பர்பஸ். இதில் வந்து தண்ணியை வந்து எதுக்காக சேமித்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மைக்காகவும் இதர தேவைக்காகவும் தண்ணியை வந்து அப்படியே சேமித்து வைக்கப்படுது. ஓகேவா. இரிகேஷன் பை டேங்க்ஸ் இஸ் வெரி ஓல்டு சிஸ்டம் இன் இந்தியா. ஏரி பாசனம் அப்படிங்கிறது இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு நீர்ப்பாசன முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இட் ஆல்சோ இன்க்ளூட் இரிகேஷன்ஸ் ஃப்ரம் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். இந்த பாசன முறையில் வந்து ஏரிகள் மற்றும் குளங்கள் அப்படிங்கிறத உள்ளடக்கினது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த டேங்க் இரிகேஷன் இஸ் பாப்புலர் இன் த பெனின்சுலர் இந்தியா டியூ டு த ஃபாலோயிங் ரீசன். தீபகற்ப இந்தியாவில் ஏரி பாசனம் அப்படிங்கிறது சிறந்து விளங்குறதுக்கு கீழ்கண்ட காரணிகளை நாம் முக்கியமாக சொல்லலாம். ஓகேவா. அப்போ என்னென்ன காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா the undulating relief and hard rocks make difficult to dig canals and wells. கடினமான பாறைகளும் சமமற்ற நிலத்தோற்றம் உள்ள பகுதிகளில் கால்வாய்கள் மற்றும் கிணறுகள் தோன்றதுக்கு கடினமாக வந்து இருக்கும்.
நேச்சுரல் டிப்ரெஷன் சோர்ஸ் அஸ் எ ரிசர்வேரியஸ், இயற்கையாக உருவான பள்ளங்கள் வந்து நீர்த்தேக்கமாக பயன்படுது. ஆப்சன்ஸ் ஆஃப் பெரினியர் ரிவர், ஓகேவா, வற்றாத ஜீவ நதிகள் இல்லாதது ஒரு காரணம். இம்பெர்மபிள் ராக் ஸ்ட்ரக்சர் விச் டு நாட் பர்மிட் பெர்குலேஷன்ஸ், நீர் புகா பாறைகளில் நீர் கசிவு அப்படிங்கிறது ஏற்படாதது ஒரு காரணம். த ஸ்கேட்டர்ட் நேச்சர் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு, குறைவான மக்கள் தொகை பரவலும் குறைவான வேளாண் நிலங்களும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மாடர்ன் இரிகேஷன் மெத்தட். தேர் ஆர் மெனி வேஸ் இன் மாடர்ன் இரிகேஷன், இந்தியாவில் நவீன நீர்ப்பாசனத்தில் பல வந்து இருக்குது, பல முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. அமங் தம் மோஸ்ட்லி ப்ராக்டிஸ்டு இன் இந்தியா ஆர் ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அண்ட் ரெயின் கேட் அண்ட் சென்ட்ரல் பைவட் இரிகேஷன்ஸ். அதில் வந்து முதன்மையானது வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம், இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு ஸ்ப்ரிங்கிளிங் அப்படிங்கிறது தெளிப்பு முறை பாசனம், சரியா, அதாவது ஸ்ப்ரிங்கிளர் தண்ணியை வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணும். ரெயின் கேன் அண்டு பார்த்திங்கன்னா மைய சுழல் நீர் பாசன முறை அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம். ஓகேவா, மழை பெய்கிற மாதிரி வந்து ஊற்றும், அதுக்கடுத்தது வந்து ஒரு பாயிண்ட் வந்து அப்படியே சுற்றியும் வந்து தண்ணி வந்து அடிச்சுட்டு வரும், அது சென்ட்ரல் பாயிண்ட் இரிகேஷன் சொல்லுவோம். இதில் ட்ரிப் இரிகேஷன். ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிறது இட் வாஸ் டெவலப், இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரேல். ஓகே, இஸ்ரேல் அப்படிங்கிற கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ட்ரிப் இரிகேஷன்ஸ். யூ நோட் இட் டவ். ஓகே, இன் திஸ் மெத்தட் வாட்டர் இஸ் சப்ளைட் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ரிப்ஸ் த்ரூ நாசல்ஸ். ஓகே, அந்த முறையில் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன பைப் மாதிரி இருக்கும், அதில் தண்ணி போகும். அந்த பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு ஒன்று, ஒரு 1.5 அடிக்கு ஒரு தடவை என்ன இருக்கும், அங்கே ஒரு ஹோல் இருக்கும், ஒரு துவாரமாக இருக்கும். அது வழியாக அந்த நீர் வந்து என்ன ஆகும், அப்படியே ட்ராப்லெட்டாக, அதாவது சொட்டு சொட்டுன்னு வந்து விழும். சரியா, இதுதான் வந்து ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவோம். அந்த தண்ணி எந்த இடத்துல சொட்டு போடுதோ அந்த இடத்துல நாம் வந்து என்ன பண்ணுவோம், கிராப்பை கல்டிவேட்டிங் பண்ணுவாங்க. ஓகேவா. வாட்டர் கேன் பி சேவ்டு அப் டு 70%. இந்த பாசனத்தின் மூலமாக 70% தண்ணி வந்து நமக்கு சேமிக்கப்படுது. ஓகேவா. அடுத்தது வந்து ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட். ஓகேவா, இந்த ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் அப்படிங்கிறது தெளிப்பு நீர் பாசனம்னு சொல்லுவோம். இட் இஸ் த சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் ஆஃப் ஆல், இது வந்து ரொம்ப எளிமையான சுலபமான ஒரு முறை. இன் திஸ் மெத்தட் water is supplied to the field from the sources through the pipes with have a small holes. இந்த முறையில் அந்த பைப்பில் போட்டிருக்கக்கூடிய நுண்துளைகள் வழியாக பயிருக்கு வந்து நீர் வந்து பாய்ச்சுறாங்க. ஓகேவா. இட் கேன் பி யூஸ்டு இன் த ஏரியா ஆஃப் அன்ஈவன் சர்ஃபேஸ் ஆல்சோ. இதில் வந்து சமமாக இருக்கக்கூடிய ஏரியா, சமனில்லாத இடம், எல்லா இடத்துலையும் என்ன ஆகும், அந்த ஸ்ப்ரிங்கிளிங் அப்படிங்கிறது தண்ணியை தெளிச்சு விட்டுரும். அடுத்தது ரெயின்கன். ரெயின்கன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்க்லர் மாதிரியே தான் வந்து தண்ணி தெளிக்கும், ஆனால் இது வந்து ஸ்பீடாக தெளிக்கும். ஓகேவா. ரெயின்கன் இஸ் யூஸ்டு டு ஸ்ப்ரெட் வாட்டர் லைக் ரெயின். ஓகேவா, அதாவது மழை எப்படி பெய்யுதோ அதே மாதிரி இது வந்து அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஓகேவா, எல்லா இடத்துலையும் தெளிக்கும். இட் கேன் பி யூஸ்டு டு வாட்டர் த கிராப்ஸ் வித் க்ரோ அப் டு 4 feet. 4 அடி உயரம் வரலும் வளரக்கூடிய பயிர்களுக்கு நாம் வந்து இந்த பாசன வசதியை வந்து நம்ம செய்யலாம். இட்ஸ் யூஸ்ஃபுல் டு இரிகேட் த கிராப்ஸ் லைக் சுகர் கேன் அண்டு மெய்ஸ். கரும்பு சோள பயிருக்கெல்லாம் இந்த பாசனம் அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது சென்ட்ரல் பைவேட் இரிகேஷன்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்டு வாட்டர் வீல் ஆர் சர்க்கிள் இரிகேஷன்ஸ். இதை வந்து வட்ட சக்கர நீர் பாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து அது என்ன ஆகுனா அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி எல்லா இடத்துலையும் இந்த தண்ணியை வந்து தெளிக்கும். It is a method of crop irrigation in which equipment rotates around a pivot and crops are waterly with sprinklers. இவற்றுக்கு உபகரணத்தோட மைய பகுதியில் இருக்கக்கூடிய கருவி சுழண்டு அதை சுற்றியுள்ள பயிர்களுக்கு வந்து நீர்ப்பாசனம் அப்படிங்கிறத அளிக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். இட் இஸ் ஏ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் இன் அவர் கண்ட்ரி. இது வந்து அறிவியல் முறையிலான ஒரு நீர்வள மேலாண்மை திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் அக்ராஸ் த ரிவர் இஸ் எய்ம்ட் அட் மெனி பர்பஸ். அதாவது ஆற்றுக்கு குறுக்க வந்து பார்த்திங்கன்னா அணைகள் அப்படிங்கிறது கட்டுவாங்க. இது வந்து நிறைய நோக்கங்களுக்காக அந்த தண்ணியை வந்து பயன்படுத்துறதுக்காக இந்த அணைகள் அப்படிங்கிறது கட்டப்படுது. ஹென்ஸ் இட்ஸ் டேர்ம்ஸ் ஆஸ் ஏ மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். அதனால் இது என்ன சொல்கிறேன்னா பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். The various purpose of a dam serves as irrigation, hydropower generation, water supply for drinking and industrial purpose,
controlling floods, development of fisheries, navigations, etc. அப்போ என்னென்ன நோக்கங்களுக்காக இந்த அணை கட்டப்படுதுன்னா நீர்ப்பாசனத்துக்காக, நீர்மின் உற்பத்தி, குடிநீர், தொழிற்சாலைக்கு நீர் வழங்குதல், வெள்ளத்தடுப்பு, மீன்வள மேம்பாடு, நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லி பல்வேறு பயன்களுக்காக இந்த அணைகள் அப்படிங்கிறது கட்டப்படுது. ஜென்ரலி மெஜாரிட்டி ஆஃப் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் are combination of irrigations and hydropower which are major aim of the projects. இதன நீர்மின் சக்தியும் நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான இந்த பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். இந்த ரெண்டுக்காக தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்க, பிரதான் மந்திரி கிஷான் சிஞ்சாயி யோஜனா. ஓகே, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா, PMKSYன்னு சொல்லுவோம். திஸ் ஹாஸ் பின் இம்ப்ளிமெண்டட் டு கெட் மோர் ப்ரொடக்ஷன் பை யூஸிங் வாட்டர் சேவிங் அண்டு கன்சர்வேஷன் டெக்னாலஜிஸ். குறைஞ்ச அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணியுடைய பயன்பாட்டை மேம்படுத்துறது, அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த PMKSY அப்படிங்கக்கூடிய இந்த திட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். Agriculture is the process of producing food for people, food for cattle, fiber and many other desired products by the cultivation of certain plants and the raising of domesticated animals, livestock அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேளாண்மை அப்படின்னு சொல்லுவோம். வேளாண்மை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பயிர்களை உற்பத்தி செய்கிறதும் மற்றும் கால்நடைகளை வளர்த்துறது, அடுத்து மக்களுக்கு தேவையான உணவு, கால்நடைக்கு தீவனம், நார் மற்றும் தேவையான பொருட்களை வழங்கக்கூடியதை தான் நாம் என்ன சொல்லுவோம், வேளாண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். வேளாண்மையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இஸ் டிட்டர்மைனட் பை அ செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஒரு சில பல காரணிகள் வந்து இந்தியாவில் வேளாண்மை அப்படிங்கிறத நிர்ணயம் செய்யுது. சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், அதில் சில முக்கியமான காரணிகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இயற்கை காரணிகள். ரிலீஃப் அப்படின்னா நம்மளுடைய அந்த டோபோகிராஃபி ஆஃப் த லேண்ட், அதாவது நிலத்துடைய அமைப்பு. கிளைமேட் காலநிலை அண்ட் சாயில். ஓகே. இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ் அமைப்புசார் காரணி. சைஸ் ஆஃப் த ஃபேம் ஹோல்டிங் வேளாண்மை நிலத்துடைய அளவு. லேண்ட் டென்யூர் நிலத்துடைய அந்த உரிமை. அண்டு லேண்ட் ரீஃபார்ம்ஸ் நில சீர்திருத்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ் உள்கட்டமைப்பு காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இரிகேஷன், பவர், டிரான்ஸ்போர்ட், கிரெடிட், மார்க்கெட், இன்சூரன்ஸ், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். நீர்ப்பாசனம், மின்சாரம், போக்குவரத்து, வரவு, சந்தை, காப்பீடு, சேமிப்பு வசதிகள் இதெல்லாம். அடுத்து டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும்போது தொழில்நுட்ப காரணிகள். ஹை ஈல்டு வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் வீரிய விதைகள். அடுத்தது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ரசாயன உரங்கள். இன்சிசைட்ஸு பூச்சிக்கொல்லிகள் அண்டு மெஷினரிஸ் இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். ஓகே, ஃபஸ்ட்டு சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். ஓகேவா? தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எ கன்சிடரபிள் ப்ரப்போர்ஷன்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன் த கண்ட்ரி ப்ராக்டிஸ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். இந்தியாவில் கணிசமான அளவு விவசாயிகள் வந்து இந்த தன்னிறைவு வேளாண்மை முறையை தான் பின்பற்றாங்க. Farmers grow crops with the help of family members and consume almost the entire farm produce with a little surplus to sell in the market. அதாவது பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்களோட உதவியோட சாகுபடி செஞ்சு நிலத்துடைய மொத்த விளைச்சலில் பெரும் பகுதியை வந்து குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைக்காக வச்சுட்டு அது போக மிச்சம் இருக்கக்கூடிய கொஞ்சத்தை என்ன பண்ணுறாங்க, உள்ளூர் சந்தையில் வந்து விற்பனை அப்படிங்கிறத செய்கிறாங்க. ப்ரிஃபரன்ஸ் இஸ் கிவன் டு ஃபுட் கிராப்ஸ். இந்த மாதிரி இருக்கிறதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா உணவு பயிருக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இன் அடிஷன் டு த ஃபுட் கிராப்ஸ் சுகர் கேன், ஆயில் சீட்ஸ், காட்டன், ஜூட் அண்ட் டொபேக்கோ ஆர் ஆல்சோ கல்டிவேட்டட். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, சணல், புகையிலை போன பயிர்கள்லாம் சிறிய அளவில் வந்து பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் மெத்தட் ரிசல்ட் இன் லோ ப்ரொடக்டிவிட்டி. பாரம்பரியமான விவசாய முறையினால் இதில் வரக்கூடிய உற்பத்தி எப்படி இருக்குன்னா குறைவான அளவில் தான் இருக்கும். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் வந்து இடம்பெயர்ந்து போகிறது. This type of agriculture is performed by tribal people in a piece of forest land after clearing the trees through felling and burning the trunks and branches. இந்த வகையான வேளாண்மை பழங்குடியின மக்களால் காடுகள் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்களை அகற்றி சாகுபடி அப்படிங்கிறது செய்யப்படுது. ஒன்ஸ் த லேண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் 2 or 3 years, okay, 2 or they cleared and crops are grown for 2 or 3 years. எல்லா காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த நிலத்தை வந்து எவ்வளோ நாளைக்கு பயன்படுத்துவாங்கன்னா 2 அல்லது 3 வருஷத்துக்கு மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் the land will get abundant as the fertility of the soil decreases. அதுக்கப்புறம் என்ன ஆகும், 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அது பயிரிட அதில் இருக்கக்கூடிய மண்ணுடைய சத்துக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். In that case, the farmer then move to new area and the process will be repeated. அந்த மாதிரி மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறையும் போது ஃபார்மர் அந்த இடத்த விட்டுட்டு புதுசாக வேறு ஒரு இடத்துக்கு போய் திரும்பவும் அங்கே இருக்கக்கூடிய காடுகள் இருக்க மரங்களை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. They cultivate some grains and vegetable crops using the manual labors. ஓகேவா, அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா சில உணவுப் பயிர்களும் காய் வகை பயிர்களும் மனித உழைப்பின் மூலமாக வந்து பயிரிடப்படும். ஓகேவா, இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்லாஷ் அண்ட் போன் கல்டிவேஷன். இது என்ன சொல்லுவோம், வெட்டுதல் அல்லது எரித்தல் வேளாண்மை அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். ஓகேவா, டிஃப்ரெண்ட் நேம் ஆஃப் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன் இன் இந்தியா. இந்தியாவில் இடப்பெயர்வு வேளாண்மைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. ஜூம் இன் அஸ்ஸாம், அஸ்ஸாமில் ஜூம்னு சொல்லுவாங்க. போனம் இன் கேரளா, பொன்னம் அப்படின்னு சொல்லி கேரளாவில் சொல்லுவாங்க. பொடு இன் ஆந்திர பிரதேஷ் அண்டு ஒடிசா. அடுத்து பீவர், மாசான், பென்டா, பீரா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசில் சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ஃபார்மிங். ஓகே, இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தீவிர வேளாண்மைன்னு சொல்லுவோம். இன்டென்சிவ் ஃபார்மிங் இஸ் அன் அக்ரிகல்ச்சர் இன்டென்சிஃபிகேஷன்ஸ் அண்ட் மெக்கனைசேஷன் சிஸ்டம்ஸ் தட் எய்ம்ஸ் டு மேக்ஸிமைஸ் yield from available land through various means such as heavy use of fertilizers and chemical fertilizers. இந்த தீவிர வேளாண்மை அப்படிங்கிறது இயந்திரம் மற்றும் நவீன யுக்திகள் மூலமாக உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறது. சிறிய நிலத்தில் பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, ரசாயன உரங்களை பயன்படுத்தி அதிகபட்சமான விளைச்சலை வந்து பெறது தான் இதனுடைய நோக்கம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ட்ரை ஃபார்மிங். This type of farming is practiced in arid area where irrigation facilities are lacking. நீர்ப்பாசன வசதி இல்லாத இடங்களில் இந்த வறண்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாண்மை முறை அப்படிங்கிறது பின்பற்றப்படுது. Crops cultivated in this area can withstand dry conditions. இந்த பயிர்கள் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்களாக இருக்கும். The crops grown generally with the help of irrigation are also grown under dry farming. Okay, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாசன வசதியோட பயிரிடப்படக்கூடிய பயிர்களும் இந்த வேளாண்மை கீழே பயிரிடப்படுது. In such circumstances the yield are generally low. இதில் வந்து வரக்கூடிய மகசூல் எப்படி இருக்குன்னா குறைவாக தான் இருக்கும். Most of the area under dry cultivation entertain only one crops per year. ஒரு பெரும்பாலான பகுதியில் ஒரு ஆண்டுக்கு ஒரு பயிர் மட்டும்தான் வந்து பயிரிடப்படுவாங்க. ஓகேவா, அடுத்தது மிக்ஸ்டு ஃபார்மிங், அதாவது கலப்பு வேளாண்மைன்னு சொல்லுவோம். மிக்ஸ்டு ஃபார்மிங் இஸ் டிஃபைனட் as the system of farming which include crop production, raising livestock, poultry, fisheries, beekeeping, etc. இந்த கலப்பு வேளாண்மை அப்படிங்கிறது பயிரிடக்கூடிய தொழிலோட கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு அப்படிங்கக்கூடிய மற்ற வேலைகளும் உள்ளடங்கும். To sustain and satisfy as many needs of the farmers as possible. இது வந்து விவசாயிகளுடைய பல தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதா அமையும். ஓகேவா, மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படிங்கிறது நமக்கு இங்கே டயக்ராம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, இதில் பாருங்கள் மேன்யூர் அப்ளிகேஷன்ஸ் இன் ஃபுட்டர் கிராப் ஃபீல்டு. இந்த இங்கே இருக்கக்கூடிய மேன்யூரை நிலத்துக்கு வந்து அவர் பயிர்பட்டுருக்கிறாரு. இன்டகிரேஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன்டு த ஃபார்மிங் சிஸ்டம்ஸ். ஓகேவா, மேக் த ஃபின்ஸ் இங்கே வந்து அமைச்சிருக்காங்களா. கிராப் வந்து ரொட்டேஷன், இன்டர் கிராப்பிங் சிஸ்டத்தில் ரொட்டேட்டை மாற்றி அவங்க என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்படியே பயிரிட்டுட்டே இருக்காங்க. சரியா, அங்கே பாருங்கள் பிளான்டிங் ரோஸ் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ட்ரீஸ். ஓகேவா, அதான் நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய மரங்கள் வந்து வளர்க்குறாங்க.
பிளான்டிங் ட்ரீஸ் along the hillside to control soil erosion. மலை பகுதியில் இருக்கக்கூடிய மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக மரங்கள் அப்படிங்கிறது வளர்க்குறாங்க. சரியா? இன்டகிரேஷன் ஆஃப் அனிமல் இன்டு த ஃபார்மிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வேளாண்மையில் விலங்குகளை வந்து ஒருங்கிணைக்குது. வேலியை உருவாக்கி அதுக்குள்ளே விலங்குகளை வந்து என்ன பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. சரியா? அடுத்தது அதுங்களுடைய அந்த சாணத்தை வந்து வயலுக்கு உரமாக விடுறாங்க. அடுத்து க்ரோவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் லுமினன்ஸ். ஓகேவா? நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பயிர்களை வந்து விளைவிக்க செய்யறது. சரியா? பயிர் சுழற்சி முறை ஊடுபயிர் விளைவு. ஓகேவா? 2 வகையான கிராப் வந்து என்ன பண்ணுறாங்க, கல்டிவேஷன்ஸ் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெரஸ் ஃபார்மிங்ஸ். ஓகே, திஸ் டைப் ஆஃப் கல்டிவேஷன் இஸ் ப்ராக்டிஸ் ஸ்பெஷலி இன் ஹில்ஸ் ஏரியாஸ் வேர் லேண்ட் ஆர் த ஸ்லோப்பிங் நேச்சர். இது வந்து படிக்கட்டு வேளாண்மை முறைன்னு சொல்லுவோம். இந்த முறை எங்கே வந்து பயன்படுத்தப்படுதுன்னா மலை பிரதேசத்தில் வந்து பயன்படுத்தப்படும். சரியா? ஏன்னா மலைப்பகுதிகளில் இயற்கையாகவே நிலங்கள் எப்படி இருக்கும், சரிவு கொண்ட அமைப்பு கொண்டதாக இருக்கும். சரியா? த ஹில்ஸ் அண்ட் மவுண்டன் ஸ்லோப்ஸ் ஆர் கட் டு ஃபார்ம் டெரஸ் அண்ட் த லேண்ட் இஸ் யூஸ்டு இன் த சேம் வே இன் த பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர். மலைப்பகுதிகள் வந்து சமப்படுத்தப்பட்டு அந்த நிலம் வந்து நிலையான வேளாண்மை பகுதிகள் போல பயன்படுத்தப்படுறாங்க. Since the availability of flat land is limited, terrains are made to provide small patches of level land. சமமான நிலப்பகுதி அப்படிங்கிறது குறைவான பகுதிகள் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கட்டு நிலங்களை வந்து சிறிய சிறிய சமமான நிலப்பகுதிகளாக உருவாக்கிக்குவாங்க. சாயில் எரோசன் இஸ் ஆல்சோ செக்டு டியூ டு டெரன்ஸ் ஃபார்மேஷன் ஆன் ஹில் ஸ்லோப். மலை சரிவுகளில் உள்ள படிக்கட்டு அமைப்பு முறை வந்து மண் அரிப்பை வந்து தடுக்க பயன்படும். ஓகேவா? இப்போ நாம் வந்து முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, வேரியஸ் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்டி பர்பஸ் ப்ராஜெக்டோட நேமும் அது எந்த ரிவருக்கு குறுக்க கட்டியிருக்காங்க, அதனால் பெனிஃபிட் அடையக்கூடிய ஸ்டேட்ஸோட நேம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தாமோதர் வேலி ப்ராஜெக்ட், தாமோதர் ரிவர், ஜார்க்கண்ட் அண்டு வெஸ்ட் பெங்கால். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்ரானங்கல். ஓகே, பக்ரானங்கல் இது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இன் த வேர்ல்டு. உலகத்தில் பெரிய புவியீர்ப்பு விசை அணை அப்படின்னு சொல்லுவோம். சட்லெஜ் ரிவருக்கு கிராஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. பஞ்சாப், ஹரியானா அண்டு ராஜஸ்தான். அடுத்து ஹிராகுட் ப்ராஜெக்ட், லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே மிக நீளமான அணை. மகாநதி இது வந்து ஒரிசா. கோசி ப்ராஜெக்ட், கோசி ரிவர், பீகார் அண்டு நேபாள். துங்கபத்ரா ப்ராஜெக்ட், துங்கபத்ரா ரிவர்ஸ். அடுத்து ஆந்திர பிரதேஷ் அண்டு கர்நாடகா. தெரி டேம், பக்ரதி, உத்தரகாண்ட். அடுத்தது சோம்பல் வேலி ப்ராஜெக்ட், சோம்பல், ராஜஸ்தான் அண்டு மத்திய பிரதேஷ். நாகார்ஜுனா சாகர் ப்ராஜெக்ட், கிருஷ்ணா ரிவர், ஆந்திர பிரதேஷ். சர்தார் சரோவியர் ப்ராஜெக்ட்ஸ், நர்மதா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இந்திரா காந்தி கேனல் ப்ராஜெக்ட், சட்லஜ் ரிவர், ராஜஸ்தான், பஞ்சாப் அண்ட் ஹரியானா. மேட்டூர் டேம், காவேரி, இட்ஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்டேட் தமிழ்நாடு. ஓகேவா? அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா மேப், அவுட்லைன் இந்தியா மேப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ட்ரா த rivers and to point out the dams, multi purpose river valley projects in India. ஓகே, இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேலி ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இந்தியா மேப்பில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? மாலக்கண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன் இண்டூஸ் ரிவர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பக்ரானங்கல். ஓகே, அண்டு தெரி கங்கா ரிவர்ஸ். ஓகேவா? சோம்பல் இன் சோம்பல் ரிவர்ஸ். ராணா பிரதீப் சிங் அட் நர்மதா. சர்தார் சரோவர் டேம்ஸ் அண்ட் கோசி ரிவர்ஸ் அண்ட் கோனர், தாமோதர், இந்திரா சாகர் டேம், ஹிராகுட் டேம். நெக்ஸ்ட் பிரவதாராம் டேம் அண்டு கெய்னா டேம், நாகார்ஜுனா சாகர் டேம், துங்கபத்ரா, ஸ்ரீசலம் டேம் அண்டு காட்டப்பரா டேம், மேட்டூர் டேம் அண்டு இடுக்கி பெரியா டேம். ஓகே, and Karnapuli reservoirs. Okay, you have to draw the map in India outline and to draw rivers and point the project name. Okay, thank you students. The class is over now. Tomorrow we continuation of this lesson. Thank you students. Thank you.